ஆஸ்திரேலியால ரீசெண்டா ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கிறது ஆன்டி இமிகிரன்ட் ப்ராப்ளம். இது இப்போ கனடாலையும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. ஆஸ்திரேலியா போலவே வந்துட்டு டொரண்டோ சிட்டில வர செப்டம்பர் 13ஆம் தேதி மிகப்பெரிய ரேலி நடக்க போறதா வந்துட்டு சோசியல் மீடியால வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குங்க. இது போதாதுன்னு அந்த ரேலியை வந்து கவுண்டர் பண்ற விதமா அதே நாள் அதே இடத்துல இன்னொரு ரேலியும் வந்துட்டு நடக்க போகுதுங்க. நோ டு ஹேட், எஸ் டு இமிகிரன்ட் சொல்லிட்டு ஆன்டி இமிகிரேஷன் ஸ்லோகன் வந்துட்டு ஸ்டாப் மாஸ் இமிகிரேஷன், ஸ்டார்ட் மாஸ் டிபோர்டேஷன், ரீமைக்ரேஷன் நெசசரி. இதை தான் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. இந்த 2025 வருஷம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 4 மாசத்துக்குள்ள கனடாக்குள்ள வந்த இமிகிரேஷன் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8,17,000 பேருங்களாம். இதனால கனடியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஜாப் கிரைசிஸ் ஏற்படுறதாகவும் இதனால அவங்களோட கலாச்சார ஒற்றுமை சதந்துருச்சுன்னு ஹவுசிங் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. இந்த 2 ரேலியுமே வந்துட்டு டொரண்டோவில் இருக்க கிறிஸ்டி பிட்ஸ் பார்க் அப்படிங்கிற பார்க்கில் மதியானம் 1 மணிலேருந்து 4 மணி வரையும் நடக்க போகிறதா வந்து போட்டிருக்காங்க. அதே போல் யூகே லண்டன்லேயும் வந்துட்டு இமிகிரண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ரேலி நடக்க போகிறதா வந்து போட்டிருக்காங்க. இந்த நியூஸ் உண்மையா இல்லை நிஜமாவே நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு தெரியல. எதுக்கும் சேஃபர் சைடுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த கிறிஸ்டி பிட்ஸ் பார்க் பக்கம் வந்து போகாம சேஃபா வந்து இருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் டொரண்டோ விட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ஷேர் பண்ணிடுங்க.